சென்னை கோயம்பேடு பார்ல ஏற்பட்ட தகராறுல கார் மோதி இளம்பெண் உயிரிழந்த நிலையில சம்பவத்தின் அப்ப அவரோட இருந்த 17 வயது சிறுமியும் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க. இது பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன். சென்னை கோயம்பேட்டில் மே 30ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 பெண்கள் மீது கார் மோதியதில் ஒரு 18 வயதான இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவமானது பெரிதளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் மொத்தம் கொலை வழக்கு உட்பட 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து இதுவரையில் மொத்தம் 7 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்களானது வெளியானது. அதாவது வசந்த் என்பவர் மூலமாக ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாகத்தான் இந்த கார் மோதி அந்த விபத்து ஏற்படுத்தி கொலை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பாருக்கு அந்த 17 வயது இளம்பெண் மற்றும் 18 வயது இளம்பெண் ஆகிய இருவர் உட்பட அவரது நண்பர்களுடன் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பாருக்கு சென்றபோது அப்போது அவர்கள் தகாத முறையில் நடந்து கொண்டதால் அந்த இளம்பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் அந்த வசந்த் என்பவருடன் பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனையில் தான் அந்த கும்பல் சேர்ந்து அந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்கள் மீது காரை ஏற்றி அவர்கள் கொலை செய்திருப்பதும் தெரிய வந்தது. 18 வயதான இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அந்த 17 வயது சிறுமி படுகாயத்துடன் அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கிடையே மேஜிஸ்ட்ரேட் அவர்களும் அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்று 17 வயது சிறுமியிடம் மரண வாக்குமூலமும் பதிவு செய்தனர். இந்த நிலையில் அந்த 17 வயது சிறுமி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த 17 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிரேத பரிசோதனையானது நடைபெற்று தற்போது அவரது உடலை அவரது குடும்பத்தினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர் பேரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவரது உடலானது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த 17 வயது மற்றும் 18 வயது நிரம்பிய இளம்பெண்ணிற்கு எப்படி பாருக்குள் அனுமதிக்கப்பட்டார் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் இது தொடர்பாக பார் உரிமமும் ரத்து செய்யப்பட்டு அந்த பாரும் தற்காலிகமாக சீலானது வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் ஒருவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பலியோட எண்ணிக்கையானது 2ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 18 வயது இளம்பெண் உயிரிழந்த நிலையில் தற்போது 17 வயது சிறுமியும் இதில் கொலை வழக்கு நடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இரட்டை கொலை வழக்காக மாற்றப்பட்டு இந்த வழக்கு விசாரணையை சிஎம்பிடி போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு பின்புலமாக யார் இருக்கின்றனர் என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது.